செல்வராகவன் இயக்கத்தில் 2010ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் 1000ல் ஒருவன். கார்த்தி, பார்த்திபன், ரீமா சென், ஆண்ட்ரியா உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்திருந்தனர். ஜி. வி. பிரகாஷ் இசையமைத்திருந்தார். இந்த படம் வெளியானபோது ஒரு சிலரால் கொண்டாடப்பட்டாலும் சில கலவையான விமர்சனங்களும் வந்தன. பெரும் வரவேற்பை 1000ல் ஒருவன் படம் பெறவில்லை. இப்போது அப்படத்தையும் அதில் உள்ள பாடல்களையும் ரசிகர்கள் இணையத்தில் கொண்டாடி வருகின்றனர். 1000ல் ஒருவன் 2ஆம் பாகம் எப்போது வெளியாகும் என கேள்வி எழுப்பி வருகிறார்கள். செல்வராகவன் 1000ல் ஒருவன் படம் குறித்து பேசி வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். நிறைய பேர் எத்தனையோ முறை என்னை 1000ல் ஒருவன் படம் பற்றி பேச சொல்லி இருக்கிறார்கள். எனக்கென்னவோ பேசவே தோன்றவில்லை. ஆனால் அந்த படம் கொடுத்த ரணங்கள் மனசு முழுக்க காய எனால் தழும்புகள் அது என்றைக்கும் வலிச்சிக்கிட்டேதான் இருக்கும். 1000ல் ஒருவன் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆரம்பித்ததும் ஒரு நல்ல விஷயம் எனக்கு புரிந்தது. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என எல்லோருமே உயிரைக் கொடுத்து வேலை செய்யும் ஒரு டீம் கிடைத்திருக்கிறது. அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம். பாதி படம் முடிந்தபோது அந்த பட்ஜெட்டில் படத்தை முடிக்க முடியாது என எனக்கு தெரிந்துவிட்டது. சொல்லி இருக்கும் படத்தை டேக் ஓவர் செய்து கொள்கிறேன். ஒரு வருடம் படத்தை எடுத்து முடித்துவிட்டோம். படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒவ்வொருவரும் படத்தை குத்தி குத்தி கிழிச்சாங்க. அவற்றின் ஆக்ஸ்பனை போலி இருந்தது. எனக்கு தேவையில்லை. ஆனால் படத்தில் உழைத்தவர்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காமல் போய்விட்டது. நான் இன்று வரைக்கும் அழுதுகிட்டேன். சோழர்களைப் பற்றி, தமிழ் அரசர்களைப் பற்றி படம் எடுப்பவர்கள் எங்களுக்கு ஒரு நன்றி கார்டாவது போடுங்க. அந்த கரடு முரடான முள்பாதையில் ஊருண்டுகிட்டு போனவர்கள் எனக்குத்தான். அது மட்டும்தான் என் தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.